அரசு சார்ந்த ஒரு விஷயம் மேலே கை வச்சா அந்த அரசு சார்ந்த பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மதுபான கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அதையும் நம்ம பார்த்து தான் இதை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. தாவேகாவோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து போதையில்லா தமிழகம் தான். அதை நோக்கி தான் தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்கு, நகரும். ஒரு நாள் அதை அச்சீவும் பண்ணும். அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல ஒரு பதற்றம். இவங்க இந்த சைக்கிளில் இவங்க ஒரு பெரிய ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மாட்டிக்க போகிறோம், அதில் சிக்கிக்க போகிறோம், இந்த ஆக்ஷனில் நம்ம சின்னாபின் ஆகிட போகிறோன்ற அந்த பயமும் அந்த பதற்றமும் என்ன பண்ணுது, அவங்க ஆட்களை உள்ளே இருக்காங்களே இன்னமும் அவங்கள வச்சு தூண்டி விடுறாங்க. இந்த 10 ரூபாய் விஷயம் கூட பல இடங்கள்ல தவிர்க்கப்பட்டுருச்சு. ஆனால் இவங்க வாண்டடாக 1-2 இடத்துல அதை பண்ணி அதை அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் கொண்டு யார் பண்ணா இதை? அடிப்படை யாரு? இவ்வளோ நாளாக கண் துடைப்புக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல கடையை சாத்துவீங்க. எந்த கடையை சாத்துவீங்க? வியாபாரம் எங்கே டல்லாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அங்கே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே நல்ல வியாபாரமாக இருக்கோ அங்கே டபுள் ஆக்கிடுவீங்க. இதுதான் நீங்கள் இவ்வளோ நாளாக மது கடைகளை மூடின விதம். இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு? எங்கெங்கெல்லாம் முக்கியமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ தேடி தேடி மூடியிருக்காங்க. இது தொடரும். இது தொடக்கம்தான், தொடரும். தமிழ்நாடு போதையில்லா தமிழகமாக மாற போகிற அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை.